Hi friends, today we are going to see kinds of accounting. அக்கௌண்டிங்ல என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குன்னா there are three kinds of accounting. First, personal account. Second, real account. Third, nominal account. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம சம்மே போட முடியும். ஓகேங்களா? இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த அக்கௌண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் சம்ஸ்குள்ளேயே என்டர் ஆக முடியும். சரி, ஓகே. இதில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அக்கௌண்டிங் வி ஹாவ் அ டூ கைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒன் நம்ம டெபிட்னு சொல்லுவோம், இன்னொன்று கிரெடிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் திங் பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்மளோட கோல்டன் ரூல் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர்னு இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு மீனிங் என்னன்னா டெபிட் த ரிசீவர், யார் ரிசீவ் பண்றாங்களோ ரிசீவ் பண்றவங்கள நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, டெபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்க, கிரெடிட் த கிவர்ன்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் த கிவர் இன் த சென்ஸ் மீனிங் என்னன்னா கிரெடிட் த கிவர், யார் நம்மளுக்கு தருபவர், ஐ மீன் கிவர் மீன்ஸ் தருபவர்ல, தரவங்களை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா? The rule is debit the account of the person who receives the benefit. இதில் என்ன சொல்றாங்க, யார் ஒரு பொருளை ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள என்ன பண்ணணுமா, டெபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் கிரெடிட் த அக்கௌண்ட் ஆஃப் த பர்சன் ஹூ கிவ்ஸ் த பெனிஃபிட், யார் நம்மளுக்கு தராங்களோ, ஐ மீன் கிவ்ஸ், தரவங்களை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது சம்குள்ள போகும்போது எப்படி பார்க்கணும்னா, பெய்டு அன்பு 10,000 பை செக். ஓகேவா? அன்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10,000 செக் மூலியமா நம்ம பே பண்ணியிருக்கோம். இதில் எதனா டவுட் இருக்கா? நல்லா கவனிங்க. பெய்டு அன்பு 10,000 பை செக்குன்னு இருக்கு. இது எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இதில் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். இதில் அன்புன்ற ஒரு அக்கௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம அன்புக்கு பே பண்ணியிருக்கோம். பை எது மூலியமா நம்ம பே பண்ணியிருக்கோம்னா செக்குன்றது எந்த இடத்துல இருக்கும், இன் பேங்க்ல இருக்கும். ஓகேங்களா? அதனால இங்க இன்னொரு அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கு, பேங்க் அக்கௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதில் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட், இது என்ன ஒரு நேச்சர்னு பார்க்கலாம். போத் ஆர் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இன் நேச்சர். Personal account is nothing but something, any name of the person or name of any institution or something mention, ஏதாவது இதில் மென்ஷன் ஆயிருந்ததுன்னா அதை பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு ரூல் என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரிசீவ் பண்றவங்கள நம்ம டெபிட் பண்ணணும். அண்ட் கிரெடிட் எதில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிவர், யார் நம்மளுக்கு தராங்களோ அவங்கள கிரெடிட் பண்ணணும். இதில் என்ன டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளைங் த ரூல். இந்த ரூலை எப்படி நம்ம சம்குள்ள அப்ளை பண்ண போறோம். நம்ம இப்போ ஜஸ்ட் இது வரைக்கும் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சம் எப்படி போடலான்றதை நம்ம லேட்டரா நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி நான் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுங்க. இந்த ரூல் எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோன்றத நல்லா லிசன் பண்ணுங்க. அன்பு இஸ் த ரிசீவர் அண்ட் பேங்க் இஸ் த கிவர். இதுல எப்படி நம்ம அன்பு ரிசீவர் சொல்றோம்னா, பெய்டு அன்புனா அன்புக்கு நம்ம 10,000 கொடுத்துருக்கோம். அன்பு 10,000 வாங்கியிருக்காரு. அப்போ வாங்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மீனிங், ரிசீவ். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரிசீவர் சொல்றோம். அப்போ அன்பு இஸ் த ரிசீவர் அண்ட் பேங்க் இஸ் த கிவர். நம்ம செக் மூலியமா கொடுக்குறோம். செக் எங்க இருக்கும், பேங்க்ல. அப்போ பேங்க் தானே அன்புக்கு பே பண்ணிருக்கணும். ஸோ அன்பு இஸ் த ரிசீவர் அண்ட் பேங்க் இஸ் த கிவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to see அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அன்பு அக்கௌண்ட்டை we have to debit and bank அக்கௌண்ட்டை we have to credit. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் திங் we are going to see real account. ஓகேங்களா? ரியல் அக்கௌண்ட்க்கு we have a golden rule. வாட் ரூல் இஸ் தட் மீன்ஸ், அதுக்கு என்ன ரூல்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகே, இதில் நல்லா லிசன் பண்ணுங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன், உள் வருவதை
பற்று செய்க. அண்ட் ஒன் திங் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த டெபிட். டெபிட்க்கு வந்து மீனிங் தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்று, அண்ட் கிரெடிட்டுக்கு தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வரவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகே, உள் வருவதை பற்று செய்க. எது வந்து உள்ள வருதோ அதை வந்து வி ஹாவ் டு டெபிட். அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட்ன்னு இருக்கா. வாட் நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு பொருள் வெளியில போகுதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு பி கிரெடிட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. ஸோ லிசன். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ் ₹5,000. நல்லா லிசன் பண்ணுங்க. ஃபர்னிச்சர் purchased for cash ₹5,000. In this case, what are the accounts are affected? One is furniture account, another one is cash account. Because we are purchasing furniture, how we are purchasing furniture? Free-ஆ கொடுத்துருவாங்களா furniture? No, we have to pay some cash for that. Okay, so in that case, we are seeing that two types of accounts are maintained here. One is furniture account, another one is cash account. Okay, next, what kind of account is this? What nature of account is this? We are going to see. Okay, see, listen here. Both are in real accounts in nature. Real accounts in the sense, in the Tamil, what you know, Tamil என்னன்னு சொல்லுவாங்க real accounts சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்து கணக்கு in the sense, what are the சொத்து means intangible assets, tangible assets like a furniture, something buildings, etc. anything else. Okay, so we are in this case we are seeing that furniture account and as cash account. So நம்ம இதை என்ன சொல்றோம்? both are real accounts in nature. நெக்ஸ்ட், இதுக்கு ரூல் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு வந்திருக்கோம். டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, நம்ம இதில் ரூல் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் கம்ஸ் இன், நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு உள்ள வந்து என்ன வந்திருக்கு? ஃபர்னிச்சர் வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஃபர்னிச்சர் வந்திருக்கு. ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். நம்ம கிட்ட இருந்து எது வெளில போயிருக்கோம்? நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்க. கேஷ் வெளில போயிருக்கும். ஃபர்னிச்சர் உள்ள வந்திருக்கு, கேஷ் வெளில போயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங், நம்மளோட என்ட்ரி என்னவா இருக்கும்? டெபிட்ல வந்து உள்ள வந்திருக்கிறத வி ஹாவ் டு பி டெபிட். ஓகே, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை வி ஹாவ் டு டெபிட். ஆஃப்டர் தட் நம்மள விட்டு எது வெளில போயிருக்கு? கேஷ். கேஷ் வெளில போனதுனால வாட் வி ஹாவ் டு டூ, ஆன் த பேசிஸ் ஆஃப் ரூல் படி தான் நம்ம இது எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சம் போட போகிறோம். இன்னும் நம்ம சம் போடல. சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் கிளியரன்ஸாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் எப்படி போடலான்றது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது நம்மளை விட்டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வெளியில் போகுது. ஸோ நம்ம கேஷை வந்து என்ன பண்ணுறோம்? கிரெடிட் பண்ணுறோம். ஓகேங்களா. தேர்ட் திங் we are going to see nominal account. Okay, nominal account in the sense nothing but debit all expenses and losses. அதாவது எல்லா செலவுகளையும் மற்றும் நட்டங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? டெபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செலவு மற்றும் நஷ்டத்தை வந்து டெபிட் பண்ணணும். அப்போ வரவுகளை நம்ம என்ன பண்ணலாம்? கிரெடிட் ஆல் இன்கம். அப்போ இன்கம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கிரெடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெய்டு ரெண்ட் ஆஃப் 5,000 இன் கேஷ்ன்னு இருக்கு. இது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா, ரெண்ட்ன்றது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். ரெண்ட்ன்றது ஒரு செலவு. அண்ட் கேஷ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, இதில் என்ன அக்கௌண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு? ஒன்று வந்து ரியல் அக்கௌண்ட்டு, ஒன்று வந்து கேஷ் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, இதில் ரூல் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின்னு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ரூலு. அப்போது நம்ம அந்த ரூலை எப்படி இந்த இதில் அப்ளை பண்ணலான்றத பாருங்கள். ரூல், ரெண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். இப்போ ரெண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம்னா அது நம்மளுக்கு ஒரு செலவு. ஓகேங்களா, ரெண்ட் வந்து பே பண்ணது ஒரு செலவு. அண்ட் கேஷ் கோஸ் அவுட். அப்போ டெபிட்ல என்ன பண்ணணும்? எக்ஸ்பென்சஸை வந்து டெபிட் பண்ணணும். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். அண்ட் கேஷ் கோஸ் அவுட், நம்ம வந்து கேஷ் கோஸ் அவுட்னா நம்ம என்ன பண்ணணும்? கேஷ் கோஸ் அவுட்னா அதை வந்து ஒரு இன்கம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சம்ஸ் எப்படி போடலான்றதை கிளியரன்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.